மக்களே, நான் உங்களோட பூச்சிமா. ஒரு அழகான மலை கிராமத்தில் முகிலன் என்ற 12 வயது சிறுவன் இருந்தான். முகிலனுக்கு பிறவியிலேயே ஒரு கால் கிடையாது. அதனால் அவன் மற்ற சிறுவர்களைப் போல ஓடி பிடித்து விளையாட முடியாது. அவனது உலகம் அவனது வீட்டின் முன்புறம் இருக்கும் ஒரு சிறிய திண்ணையும் அவனது கைத்தடியும் தான். ஊரில் இருப்பவர்கள் அவனைக் கண்டு பரிதாபப்படுவார்கள். சிலர் இவன் என்ன செய்ய போகிறான் என்று ஏளனம் செய்வார்கள். முகிலனின் அப்பா ஒரு சாதாரண விவசாயி. ஒரு நாள் அவர் சந்தையில் இருந்து வரும்போது ஒரு சிறிய காய்ந்த செடியை கொண்டு வந்தார். அந்த செடி கிட்டத்தட்ட கருகி போய் இருந்தது. முகிலா, இது ஒரு அபூர்வமான மலர் செடி, ஆனால் இது பிழைப்பது கடினம் என்று சொல்லி இலவசமாக கொடுத்து விட்டார். நீ இதை ஏதாவது செய்ய முடியுமா என்று பார் என்றார். முகிலன் அந்த செடியை தன் கையில் வாங்கினான். அதன் இலைகள் எல்லாம் உதிர்ந்து தண்டு காய்ந்து போய் இருந்தது. ஆனால் முகிலன் அதன் வேர்களை தொட்டு பார்த்தான். ஏனோ அவனது மனதிற்குள் ஒரு மெல்லிய நம்பிக்கை பிறந்தது. அப்பா, நான் இதை வளர்க்கிறேன், இது கண்டிப்பாக பூக்கும் என்றான். மற்றவர்கள் இதை பார்த்து சிரித்தார்கள். உன்னாலேயே ஒழுங்கா நடக்க முடியாது, இதில் காய்ந்த செடிக்கு உயிர் கொடுக்க போகிறாயா என்று கேலி செய்தனர். ஆனால் முகிலன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவன் அந்த செடியை தனது திண்ணைக்கு அருகில் ஒரு சிறிய தொட்டியில் நட்டான். தினமும் காலையில் முகிலன் எழுந்து தனது ஊன்றுகோலில் உதவியுடன் தத்தி தத்தி சென்று ஆற்று தண்ணீர் எடுத்து வருவான். அந்த செடிக்கு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றுவான். அந்த செடியிடம் அவன் பேசத் தொடங்கினான். நீயும் என்னைப் போலதான் பலவீனமாக இருக்கிறாய், ஆனால் நாம் இருவருமே சாதிக்கப் போகிறோம் என்று தினமும் சொல்லுவான். ஒரு வாரம் கடந்தது, 2 வாரமும் கடந்தது. செடியில் எந்த மாற்றமும் இல்லை. அப்பா கூட சொன்னார், முகிலா, நேரத்தை வீணாக்காதே, அது காய்ந்து விட்டது. ஆனால் முகிலன் விடவில்லை. அவன் செடியை சுற்றியுள்ள மண்ணை லேசாக்கினான். இயற்கை உரங்களை இட்டான். ஒரு நாள் இரவு பலமான காற்று வீசியது. முகிலன் பயந்து போனான். மழையும் காற்றும் அந்த செடியை சாய்த்து விடுமோ என்று கவலைப்பட்டான். அவன் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்று தனது உடலால் அந்த செடிக்கு மறைவு கொடுத்தான். அன்று இரவு முழுவதும் அவன் மழையிலேயே நனைந்தான். ஆனால் அந்த செடியை பாதுகாத்தான். மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் வந்தபோது முகிலன் ஒரு அதிசயத்தை பார்த்தான். அந்த செடியின் காய்ந்த தண்டுகள் நடுவே ஒரு சிறிய பச்சை நிற தளிர் எட்டி பார்த்தது. முகிலனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்பா, இங்கே பாருங்கள், இது உயிர் பெற்றுவிட்டது என்று கத்தினான். அந்த தளிர் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது. முகிலனின் நம்பிக்கையும் அதோடு வளர்ந்தது. இப்போது ஊர் மக்கள் ஆச்சரியத்துடன் வந்து பார்த்தார்கள். எப்படி இது முடிந்தது என்று கேட்டார்கள். முகிலன் சொன்னான், நான் தண்ணீர் ஊற்றியதை விட என் நம்பிக்கையை அதிகம் ஊற்றினேன் என்றான். சில மாதங்களில் அந்த செடி ஒரு சிறிய செடியாக வளர்ந்தது. அதில் ஒரு அரும்பு உருவானது. அந்த அரும்பு மற்ற மலர்களைப் போலவே சாதாரணமாக இல்லை. அது மிகவும் பெரிதாக நீல நிறத்திலும் இருந்தது. ஊரே அந்த பூ எப்போது விரியும் என்று காத்து கொண்டிருந்தனர். ஒரு பௌர்ணமி இரவு அந்த மலர் மெல்ல இதழ் விரித்தது. அந்த மலரில் இருந்து வெளிவந்த நறுமணம் ஊர் முழுவதையும் ஆக்கிரமித்தது. அது ஒரு நீல குறிஞ்சி மலர். அது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். அந்த பூவின் அழகு அந்த மலையையே சொர்க்கமாக மாற்றியது. அந்த ஊர் பெரியவர் முகிலனை அழைத்தார். தம்பி, நீ ஒரு அதிசயத்தை செய்துவிட்டாய். உண்மையில் நீ அந்த செடிக்கு மட்டும் உரம் கொடுக்கவில்லை, உன்னை பார்த்து பரிதாபப்பட்ட எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்றார். முகிலன் இப்போது தனது ஊன்றுகோலை தூக்கி எறிந்தான். எனக்கு இப்போது கால் இல்லை என்ற வருத்தம் இல்லை, என்னால் ஒரு உயிரை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றான். அவனது தன்னம்பிக்கை அவனது ஊனத்தை விட பெரியதாக வளர்ந்திருந்தது. அந்த கிராமத்திற்கு ஒரு மருத்துவர் வந்தார். அவர் முகிலனின் விடாமுயற்சியை கண்டு வியந்தார். அவர் சொன்னார், முகிலா, உன் மன உறுதிக்கு நான் ஒரு பரிசு தருகிறேன். உனக்கு ஒரு நவீன செயற்கை காலை என்னால் பொருத்த முடியும். நீ மற்றவர்களைப் போல ஓட முடியும் என்றார். முகிலனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவன் மீண்டும் நடக்கத் தொடங்கினான். ஆனால் அவன் நடந்தபோது மற்றவர்களைப் போல வேகமாக ஓட நினைக்கவில்லை. அவன் ஒவ்வொரு அடியையும் அந்த செடியின் வேர்களைப் போலவே நிதானமாக வைத்தான். முகிலன் இப்போது ஒரு பெரிய தோட்டக்கலை நிபுணராக வளர்ந்தான். அவன் காய்ந்த நிலங்களையும் அழிந்து போகும் செடிகளையும்
தேடி பிடித்து வளர்த்தான். அவனது தோட்டம் நம்பிக்கை என்று அழைக்கப்பட்டது. இந்த கதை நமக்கு சொல்லுவது பாடம் என்ன என்றால், உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை திறமை இல்லாதவன் என்று முத்திரை குத்தலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருப்பதாக சொல்லலாம். ஆனால் நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதில் உங்கள் முழு நம்பிக்கையும் வைத்தால் அது நிச்சயம் வெற்றி பெறும். முகிலன் ஒரு ஊனமுற்ற சிறுவன் என்று ஒதுக்கப்பட்டான். அந்த செடி காய்ந்து போனது என்று தூக்கி எறியப்பட்டது. ஆனால் அந்த 2 தோல்விகளும் ஒன்றாக இணைந்தபோது ஒரு மிகப்பெரிய வெற்றி பிறந்தங்களில் நாமும் ஒரு வேலையை தொடங்கிவிட்டு பலன் கிடைக்கவில்லை என்றதும் பாதியிலேயே விட்டுவிடுகிறோம். செடி தளிர்க்கவில்லை என்று முகிலன் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தியிருந்தால் அந்த அபூர்வ மலர் பூத்திருக்காது. வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் காட்டும் பொறுமையிலும் நீங்கள் சிந்திக்கும் வேர்வையிலும் இருக்கிறது. முகிலன் மழையில் நனைந்த அந்த ஒரு இரவுதான் அந்த செடியை காப்பாற்றியது. நீங்கள் வாழ்க்கையிலும் காய்ந்த செடிகள், தோல்வியடைந்த செடிகள் இனி எப்போதும் இருக்கக்கூடாது என்று முடிவெடுங்கள். ஒரு முறை முகிலன் போல சிந்தித்து பாருங்கள். உங்கள் குறைகளை நினைத்து அழுவதை விட உங்கள் நிறைகளை வைத்து எப்படி அடுத்தவர்களுக்கு உதவலாம் என்று யோசியுங்கள். முகிலன் தன் காலை பற்றி யோசித்திருந்தால் அந்த செடியை கவனித்திருக்க மாட்டான். வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் கவலையோடு பார்த்தால் அது கவலையை தரும். நம்பிக்கையோடு பார்த்தால் அது ஒரு பூந்தோட்டமாக மாறும். முகிலன் வளர்த்த அந்த நீல மலர் ஒரு வாரம் மட்டுமே பூத்திருந்தது. ஆனால் அது அந்த ஊர் மக்கள் மனதில் விதைத்த மாற்றம் பல ஆண்டு காலம் நிலைத்து நின்றது. அவர்கள் ஊனமுற்றவர்களை பார்க்கும் பார்வையே மாறிவிட்டது. நீங்கள் சாதிக்கும் ஒரு சின்ன விஷயம் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக அமையும். அதற்காகவாவது நீங்கள் முயற்சிக்க வேண்டும். பல நேரங்களில் நமக்கு தேவையான உதவி வெளியில் இருந்து வராது. முகிலனுக்கு அவனது தந்தை செடியைத்தான் கொடுத்தார். ஆனால் அதை வளர்க்கும் பொறுப்பை முகிலனிடம்தான் விட்டார். கடவுளும் அப்படித்தான் வாய்ப்பை தருவார். அதை வளர்ப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. முகிலன் இப்போது ஒரு பெரிய பள்ளிக்கு சென்று மாணவர்களிடம் பேசுகிறான். அவன் எப்போதும் சொல்வது ஒன்றுதான், உங்கள் கால்கள் நிலத்தில் இருக்கட்டும், ஆனால் உங்கள் நம்பிக்கை வானத்தில் இருக்கட்டும். அறிவு இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயம் இருக்கும். முகிலன் செய்தது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அல்ல, அது இதயம் சார்ந்த விஷயம். இன்று முதல் உங்களால் முடியாது என்று யாராவது சொன்னால் சிரித்துக்கொண்டே உங்கள் வேலையை தொடருங்கள். காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். முகிலனிடம் மலரைப் போல உங்கள் வெற்றியும் ஒரு நாள் நறுமணம் வீசும். நம்பிக்கை என்பது இருட்டில் தெரியும் வெளிச்சம் அல்ல, அது இருட்டையும் வெளிச்சமாக மாற்றும் ஒரு சக்தி. அந்த சக்தி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதை தட்டி எழுப்புங்கள். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனி போடுற எல்லா பார்ட்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.